ஒற்றை வரிதான் நாவல் எழுதலாம் என்ற நம்பிக்கை தந்தது. ஒரு முறை அல்ல, 3 முறை, அதுவும் மேடையில் அருகில் அமர வைத்து 3000 வார்த்தைகள் முடித்ததை நன்றாக இருக்கிறது, முழுமை பெற இன்னும் எழுத வேண்டும் என அண்ணன் எத்திராஜு சொன்னபோது உற்சாகம் பெற்றுக் கொண்டது. பாக்கியம் சங்கரின் 4ஆம் சுவற்றுக்கான எனது முதல் முகநூல் பதிவை வாசித்துவிட்டு, உங்ககிட்ட எழுத நிறைய இருக்கு, எழுது என கொமரன் என்ற பின்னூட்டம் ஊக்கம் தந்தது. மரம் நட்டால் மழையை பதிவு செய்யலாம், எதையாவது எழுதினால்தானே உண்மை பதிவு செய்ய முடியும் என அந்த கதிரவனே சொன்னபோது உறவுமொழி உருவானது. கதிரவன் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது கவிதை எழுதுவது, நாவலை விட. கவியரங்க தலைமைக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. பாவேந்தர் போலவே அமர்ந்திருக்கும் எங்கள் நடுவரை பார்க்கும் பொழுது நான் அடிக்கடி குறிப்பிடுவதுண்டு இவரை, அருமையாருக்கு அடுத்த இலக்கிய ஆலமரம் என்று. இங்கு இலைப்பாரிய பறவைகள் ஏராளம், அதனால்தான் நான் குறிப்பிடுவேன் அருமையாருக்கு அடுத்த இலக்கிய ஆலமரம் என்று. பொருத்தமானதுதான் என்றாலும் ஒரு சின்ன திருத்தம் அதில். அருமையார் வட்டத்தை கொடுத்துவிட்டு நூலை கையில் வைத்திருப்பார், இவர் நூலையெல்லாம் எங்கள் கையில் கொடுத்து விடுவார். வாசித்து ரசித்த படைப்புகளை யோசித்து ரசிக்க கற்றுத்தந்தவர். நம் படைப்புகளை ஒருவர் விமர்சிக்கும் பொழுது கோபம் வரும், விமர்சனங்களை கூட விரும்பி கருமன ரசிக்க செய்யும் கைப்பக்குவம் இவரது. விமர்சனங்களை கூட விரும்பி கருமன ரசிக்க செய்யும் கைப்பக்குவம் இவரது. அம்மாவின் சமையல் போல எவ்வளவோ புத்தகங்கள் கொடுத்திருக்கிறார் எனக்கு பரிசா. இவர் எவ்வளவோ புத்தகங்கள் கொடுத்திருக்கிறார் எனக்கு பரிசா. என்றும் வயதாகா இலக்கிய உலகின் திரிசா. எவ்வளவோ புத்தகங்கள் கொடுத்திருக்கிறார் எனக்கு பரிசா. இலக்கிய உலகில் என்றும் வயதாக திரிசா. காற்றிலே தூய்மை செய். இந்த தலைப்புக்காக தேடிய பொழுதுதான் தகவல் தெரியும் பாரதிதாசனும் ஆத்திச்சூடியை படைத்திருக்கிறார் என்று. நண்பர் சொன்னார், கபிலனும் அழகப்பன் ராசியும் கூட படைத்திருப்பதாக. அப்பாடா என்று அப்பா வீட்டில் ஓய்வெடுக்க போகும் மனமான பெண் போல இதயம் இதமாய் இயங்க நுரையீரல் நுட்பமாய் பணியாற்ற வேண்டும். அப்பாடா என்று அப்பா வீட்டில் ஓய்வெடுக்க போகும் மனமான பெண் போல இதயம் இதமாய் இயங்க நுரையீரல் நுட்பமாய் பணியாற்ற வேண்டும். எப்படா நகர்வான், கொஞ்சம் இளைப்பாறலாம் என யோசிக்கும் காவலர் போல இருந்துவிடக் கூடாது. நுரையீரலின் இயக்கத்துக்கு ஆக்சிஜன் தானே அவசியம். ஏழைகளுக்கு பணத்தை பார்த்தால் ஏக்கம், பணக்காரர்களுக்கோ ஏழைகளின் எளிமையான வாழ்வியலை பார்த்தால் ஏக்கம். இந்த இருவருக்கும் ஒருவரை பார்த்து ஏக்கம். அவர் படுத்ததும் உறங்கி விடுபவர். படுத்ததும் தூங்க பல காரணம் உண்டு. அதில் முக்கியமான ஒன்று ஆக்சிஜன் அளவோடு இருக்குமிட கிடையாது. மக்கள் தொகை பெருக்கமும் வெட்டப்படும் மரங்களும் நம்மால் ஓட்டப்படும் வாகனங்களும் வேலை வாய்ப்பை தரும் ஆலைகளும் ஆக்சிஜனை அழிக்கும் அரக்கர்களே. அந்த அரக்கனை எதிர்கொள்ள மரங்கள் எனும் மகா கடவுளால் தான் முடியும். உண்ட பழங்களின் விதைகளை ஊரெல்லாம் தூவி தன் அடுத்த தலைமுறைக்காக காட்டை உருவாக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஐந்தறிவாம். உண்ட பழங்களின் விதைகளை ஊரெல்லாம் தூவி தன் அடுத்த தலைமுறைக்காக காட்டை உருவாக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஐந்தறிவாம். காட்டை அழித்து கோயிலை கட்டி மழைக்காக மண்சோறு திங்கும் மனித இனத்திற்கு ஆறறிவாம். அள்ளி குடிக்கும்படி இங்கு 6 குளம் ஏரியில் நீர் இல்லை. இருந்தாலும் அது குடிக்க முடியாது. ஏனென்றால் அது சுரந்த நீர் அல்ல, இறந்த நீர். ஆலை கழிவில் தானே அதை மூழ்கடித்தோம்.
ரசாயன உரத்தால் தானே அதை நோகடித்தோம், சாயப்பட்டறைகளால் தானே அதை சாகடித்தோம். பாட்டிலில் அடைத்து விற்கும் பணத்திற்கான நீரை பறவைகள் வாங்க முடியுமா? பாவம் செய்வது ஆறறிவு, பழியை சுமப்பது ஐந்தறிவு. பாவம் செய்வது ஆறறிவு, பழியை சுமப்பது ஐந்தறிவு. காற்றினை தூய்மை செய்யும்பது பூமிக்கு மரங்களால் குடைபிடிப்பது. காற்றினை தூய்மை செய்யும்பது நஞ்சத்தனத்தை தண்ணீர் பயன்பாட்டில் கடைபிடிப்பது. காற்றினை தூய்மை செய்யும்பது விஷமில்லா விவசாயம். காற்றினை தூய்மை செய்யும்பது சமவெளி பகுதியையும் நீர்நிலையிலையும் மற்ற உயிரினத்துக்காக மனிதன் விட்டுக் கொடுப்பது. காற்றினை தூய்மை செய்யும்பது நூற்றாண்டுக்கு முன்பே இந்த வரிகளை தந்த பாவேந்தரை கொண்டாடுவது. பாவேந்தரை கொண்டாடுவோம்.